Don't forget to like, subscribe and share the videos. Hello friends, we have been looking into ethics and Tirukural as part of the syllabus contributions of the thinkers and philosophers from India and the world. We are checking Tirukural. Tirukural assertion of strength of virtue, அதாவது அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளை நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அதிகாரத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வர்ச்சு, அறத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், எத்திக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அன்னைக்கு எத்திக்கல் பிஹேவியர், லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்னா எத்திக்கல் பிஹேவியர் பார்த்தோம். அதுல அந்த எத்திக்கல் பிஹேவியரோட கண்டினியூவேஷன் அதுல சொல்றாரு, செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் வழி. அதாவது that is virtue which each ought to do and that vice which each should shun. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அறம்னா என்ன, அறம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அறம் என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின் வரும்போது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? வாட் இஸ் இந்தியன் பிலாசபி? அதாவது திருக்குறள் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் லிட்ரேச்சர் தமிழ்ல. அதுல அவர் என்ன அறம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் எத்திக்ஸ்? சிம்பிள். எத்திக்ஸ்னா என்ன? எத்திக்கல் பிஹேவியர்னா என்ன? எத்திக்கல் பிஹேவியர் என்ன? அன்னைக்கு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம், ஒரு 4 நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை ஷன் பண்ண சொன்னார். மீனிங் அது பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இப்போ அறம்னா என்னன்னா வாட் ஒன் ஆட் டு டூ, what one must not do. இதான் ethics. What is a good ethical behavior? An ethical behavior is one in which depicts what one must do, one ought to do. செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன. So ethics is all about what is right and what is wrong and what one must do and what one must not do. இது ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு விஷயம். இப்போ how do you define what one ought to do and how do you define what one ought not to do or one should shun? இந்த திருக்குறள்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா this திருக்குறள் is the source or fountain head of many theories. இப்போ இதுல இருந்து நிறைய வருது. what ought to do யார் டிஃபைன் பண்றது, எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? அப்ப நிறைய தியரிஸ் இருக்கு. டியன்டாலஜிக்கல் தியரிஸ் இருக்கு, நான் டியன்டாலஜிக்கல், கான்சிக்வென்ஷியல் தியரிஸ், டியன்டாலஜிஸ்ட் தியரிஸ், அப்புறம் காண்டியன் பிலாசபி ஆஃப் எத்திக்ஸ். ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கான்சிக்வென்ஷியல், இப்போ சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா காட் ஃபார்பிடன் திங்ஸ், காட் ஃபார்பிடன் திங்ஸ் இதெல்லாம் ஒன் மஸ்ட் ஷன். காட் பெர்மிட்டட் திங்ஸ் அதெல்லாம் ஒன் ஆட் டு டூ. ஒரு செட் ஆஃப் தியரிஸ் இப்படி சொல்லுது. இன்னொரு செட் ஆஃப் தியரிஸ் எப்படி சொல்லணும்னா கான்சிக்வென்ஷன்ஸ், எத்திக்ஸ் உன்னுடைய ஆக்ஷனுடைய கான்சிக்வென்சஸ் பாரு. வாட் ஆர் த கான்சிக்வென்சஸ் ஆஃப் திஸ் ஆஃப் யுவர் ஆக்ட்? உன்னுடைய செய்கையினுடைய விளைவுகள் என்னன்னு பாரு. இது ஒரு தியரி, கான்சிக்வென்ஷியலிஸ்ட் தியரி. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அபவுட் த இன்டென்ஷன் ராதர் than the consequence. இப்போ இந்த பர்டிகுலர் திருக்குறள் இட் இஸ் a very one திருக்குறள் that has got a very depth meaning in very deep downல போய் பார்க்க வேண்டிய ஒரு திருக்குறள். ஏன்னா இதுல இருந்து நிறைய விஷயங்கள், நிறைய தியரிஸ் வெளியே வர்றதுக்கான ஒரு ஃபவுண்டன் ஹெட் மாதிரி இருக்கு. எத்திக்கல் தியரிஸ் வெளியே இருக்கு. இப்போ இந்த தியரிஸ், இப்போ அது மாதிரி காண்டியன் பிலாசபி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இமானுவேல் காண்ட் என்ன சொல்றாருன்னா he talks about what ought to do. It's about work ethics. நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல ஒர்க் இஸ் வர்ஷிப், ஐ மீன் செய்யும் தொழிலே தெய்வம், ஒர்க் இஸ் வர்ஷிப். Whatever responsibility that you have been assigned to do, that you have accepted to discharge it fully, discharge it completely. Discharge it completely. இதுதான் காண்டியன் பிலாசபியினுடைய லாஜிக். அப்ப இது என்னன்னா செயற்பால தோறும் அரணே, எதெல்லாம் நம்ம செய்ய வேணுமோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி, அது எதெல்லாம் ஒருத்தர் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பழி. ஸோ ரெண்டா பிரிச்சிடுறாரு. அறம் எது, பழி எது. வாட் ஒன் ஆட் டு டூ,
இது அறம். அப்ப இந்த ஆட் டு டூவை யார் முடிவு பண்றதுங்கிறதுல தான் நம்ம பேசுறோம். அங்கதான் தியரிஸ் வருது. தியரிஸ் வருது. இப்போ கான்சிக்வன்ஷன்ஸ் தியரின்னு இருக்கு, டியன்டாலஜிக்கல் தியரின்னு இருக்கு, ரிலிஜியஸ் வேல்யூஸ் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு, காந்தியன் பிலாசபி இருக்கு, காந்தியன் பிலாசபி இருக்கு. ஒவ்வொருத்தரும் வாட் ஆட் டு டூ அப்படிங்கிறத பத்தியும் பேசுறாங்க. அதே மாதிரி வாட் ஒன் மஸ்ட் ஷன் அதை பத்தியும் பேசுறாங்க. இப்ப காந்தி எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். இப்ப காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, சத்தியாகிரகா, the truth, the path of truth, truth and non-violence, இது வந்து ought to do. What not to do அதையும் காந்தியே சொல்றாரு. If something goes wrong and if you find something wrong yet you are not protesting against it, is something that is unethical. You are party to it. When you are something happens which is to be shunned by the human beings, it's happening in front of your eyes, you are not resisting, you are not protesting அப்படின்னு சொன்னா you are party to it. இது காந்தி சொல்றது. அது மாதிரி இப்ப என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த திருக்குறள் இட்ஸ் ஒன் ஆஃப் தி very important couplet which is acting as the or which can be used to understand the theories, because this is the fountainhead of ethical theories. இந்த திருக்குறளை பேஸ வச்சுக்கிட்டு எத்திக்கல் தியரிஸை பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த திருக்குறள் கப்லெட் நம்பர் 40, கப்லெட் நம்பர் 40 என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு விஷயமா பிரிக்குது. எத்திக்கல் பிஹேவியர் ரெண்டா பிரிக்குது. வாட் இஸ் எத்திக்கல் பிஹேவியர் அப்படிங்கும்போது அது ரெண்டா பிரிக்குது. எதுனா வாட் ஆட் டு டூ அண்ட் வாட் ஒன் மஸ்ட் ஷன். மொத்த எத்திக்கல் தியரிஸுமே இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்குள்ள தான், இந்த ரெண்டையும் டீல் பண்ணி தான் தியரிஸ் வருது. ரைட்டா? கான்சிக்வென்ஷியல் தியரி வாட் ஆட் டு டூ அது சொல்லுது. கான்சிக்வன்ஸை பாரு, அந்த கான்சிக்வன்ஸ் நல்லதா இருந்தா யூ ஆட் டு டூ இட், இந்த கான்சிக்வன்ஸ் கெட்டதா இருந்தா யூ ஷுட் நாட் டூ இட். இமானுவேல் காண்டியன் பிலாசபி, எது வந்து உன்னுடைய ஒர்க்கு, அந்த ஒர்க்குங்கிறது தான் நீ பண்ண வேண்டிய விஷயம். உன்னுடைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி அசியூம் பண்ணா அதை கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் பண்ணுங்கிறது தான் உன்னுடைய பாயிண்ட். அந்த கம்ப்ளீட்னஸ் இங்க வேணும். அப்படி இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் காந்தியன் எத்திக்ஸ். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ இந்த திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டா இந்த தியரிஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அப்போ வாட் ஆட் டு டூ, அது எப்படி பிஹேவ், அது எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா, இட் மேனிஃபெஸ்ட் ஆஸ் மாரல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். ஆனா ரிவர்ஸ்ல கூட வச்சுக்கலாம், பிரின்சிபிள்ஸ் அண்ட் மாரல்ஸ்னு கூட வச்சுக்கலாம். எத்திக்கல் வேல்யூஸ்ல இருந்து எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் வரும், பிரின்சிபிள்ஸ்ல இருந்து வாட் மாரல்ஸ். The practical applicational aspect of the ethical principles are the morals. So இதுக்கு ஆப்போசிட்ல immoral அப்படின்னு. I hope it's clear to you. ரைட்டா?